தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம உதவியாளர்கள் சங்கம் 3 கட்ட போராட்டம் அறிவிப்பு. செய்தியாளர் சந்திப்பில் மாநில தலைவர் தில்லை கோவிந்தன், மாநில பொருளாளர் வெங்கடாஜலபதி, மாநில பொதுச் செயலாளர் குரு நாகப்பன் ஆகியோர் பேசும்போது, கடந்த 22/3/2025 ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் KMC திருமண மண்டபத்தில் நடைபெற்ற சங்கத்தின் 3வது மாநில பேரவையில் கீழ்க்கண்ட அறைகூவல் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. கடந்த 2 ஆண்டுகளாக தலைமைச் செயலகத்தில் நிலுவையில் உள்ள அரசாணை 33 உரிய திருத்தம் செய்து கிராம உதவியாளர்களுக்கு மாண்புமிகு முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் கருணை உள்ளத்தோடு வழங்கிய அரசாணை 362 கிராம உதவியாளர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமனம் பெற்று வந்தனர். தற்போது பணி நியமனம் செய்வது அரசாணை 33 காரணமாக நிலுவையில் உள்ளது. இக்கோரிக்கையை வலியுறுத்தி 3 கட்ட போராட்டமாக வரும் 1/4/2025 மாலை 5 மணி முதல் 2/4/2025 காலை 8 மணி வரை வட்டாட்சியர் அலுவலகங்களில் காத்திருப்பு போராட்டம் நடத்துவது எனவும், 9/4/2025 புதன்கிழமையன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை உண்ணாவிரத போராட்டம் நடத்துவது, மே மாதம் 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று முதல் சென்னை வருவாய் நிர்வாக ஆணையர் அலுவலகத்தில் கோரிக்கை நிறைவேறும் வரை காத்திருப்பு போராட்டம் நடத்துவதென முடிவு செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவித்தனர். முன்னதாக மார்ச் 17ஆம் தேதி அன்று காலை 10 மணி முதல் 20ஆம் தேதி காலை 10 மணி வரை தொடர் உண்ணாவிரத போராட்டம் அறிவித்து நடத்தப்பட்டது. போராட்டத்தின் இடையே 18ஆம் தேதியன்று கூடுதல் தலைமை செயலாளர், வருவாய் நிர்வாக ஆணையர் மற்றும் கூடுதல் ஆணையர் அவர்கள் முன்னிலையில் எழிலகம் வளாகத்தில் உள்ள கூடுதல் தலைமைச் செயலர், வருவாய் நிர்வாக ஆணையர் அவர்கள் அறையில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இப்பேச்சுவார்த்தையில் கிராம உதவியாளர் பணியில் இருக்கும்போது இறக்கும் தருவாயில் அவர்களின் வாரிசுகளுக்கு வழங்கப்பட்டு வந்த கருணை அடிப்படையில் பணி நியமனம் தொடர்ந்து வழங்குவது குறித்தும், மாதாந்திர CPS சந்தா தொகை பிடித்தம் செய்யப்பட்டு இறுதி தொகையை வழங்குவது தொடர்பாகவும் அரசிடம் கலந்தாலோசித்து 4 மாத காலத்திற்குள் விரைந்து முடிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்ததன் பேரில் நன்றி கூறி பேச்சுவார்த்தை இனிதே முடிவடைந்தது.